தஞ்சாவூரில் காரில் ரகசிய அறையமைத்து கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த கடத்தல் கும்பல் வாகன சோதனையில் சிக்கியது எப்படி? நவுத்தி எடுத்துட்டு பார்த்தோம்னா அடியில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஓகே ஆந்திராவிலிருந்து தமிழ்நாடு வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்த கஞ்சா பொட்டலங்கள் தான் இவை. நூதன முறையில் கடத்தலில் ஈடுபட்ட கஞ்சா கும்பல் போலீஸ் வலையில் மாட்டிக்கொண்டுள்ளது. 3 பேர் கைதான நிலையில் முக்கிய குற்றவாளிகளின் கைக்கு காப்பு போடப்படுமா? புதுக்கோட்டை வழியாக படகு மூலம் இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் கோடியம்மன் கோவில் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக நம்பர் பிளேட் இல்லாமல் கார் ஒன்று வந்துள்ளது. அந்த காரை தடுத்து நிறுத்திய போலீசார் அதில் வந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதை அடுத்து கார் முழுவதும் போலீசார் சோதனை நடத்தினர். எந்த ஒரு பொருளும் சிக்காத போதும் போலீசாருக்கு மட்டும் சந்தேகம் தீரவில்லை. இதை அடுத்து சல்லடை போட்டு தேடிய போது காரில் ரகசிய அறை போன்று செட்டப் செய்திருந்ததை கண்டுபிடித்தனர். அதில் அலிபாபா குகை போன்று அதற்குள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்து கடத்தியதும் தெரிய வந்தது. ஒவ்வொரு பொட்டலத்திலும் 2 கிலோ எடை வீதம் மொத்தம் 103 கிலோ கஞ்சாவை மொத்தமாக போலீசார் பறிமுதல் செய்தனர். இவற்றின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பால்பாண்டி, ரவிக்குமார் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த வீரப்பன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கஞ்சாவை புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த அவர்கள் திட்டமிட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக மேலும் 2 பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். போலீசாரின் வாகன சோதனையின் போது 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தால் தஞ்சாவூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.